அனைவருக்கும் வணக்கம். இது சேலம் மாவட்டம் கரத்தானூரை சேர்ந்த 33 வயதான சரண்யாவின் கதை. 15 ஆண்டுகளுக்கு முன்பு கமலாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த ராஜீவ் என்பவருக்கு இவரது திருமணம் நடந்தது. இந்த தம்பதிகளுக்கு மேக்னா பிரமமுன்று என்ற மகளும் கிஷோர் பந்து என்ற மகனும் உள்ளனர். இருவரும் கரத்தானூரில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்தனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு சரண்யாவும் ராஜீவும் கரத்தானூரில் ஒரு செங்கல் ஆலையை நடத்தி வந்தனர். அங்கு பணிபுரிந்த ஒரு பெண்ணுடன் ராஜீவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கம் தகாத உறவாக மாறியது. சரண்யா எவ்வளவோ கண்டித்தும் ராஜீவ் மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு அந்த பெண்ணுடன் ஊரை விட்டு ஓடிப்போனார். சரண்யா தனியாக மேக்னாவையும் கிஷோரையும் கவனித்துக் கொண்டார். ஆலையை தொடர்ந்து நடத்த முடியாததால் ஓமலூரில் உள்ள ஒரு வீட்டுப் பொருட்கள் நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்தார். அதே நிறுவனத்தில் ஜான்சன்பேட்டையைச் சேர்ந்த 42 வயதான சக்தி என்ற மேலாளரும் பணியாற்றி வந்தார். இவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தனர். சரண்யாவிற்கும் சக்திக்கும் நாளடைவில் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு தகாத உறவாக மாறியது. இருவரும் அடிக்கடி வெளியே சந்தித்துக் கொண்டனர். அறையெடுத்து உல்லாசமாக இருந்தனர். சக்தியின் மனைவிக்கு சந்தேகம் முறுக்கேறியது. அவர் தொலைபேசியில் யாரிடமோ இரகசியமாக பேசினார். வீட்டுக்கு தாமதமாக வந்தார். தேவையில்லாத பயணங்கள் மேற்கொண்டார். ஒருநாள் அவரை ரகசியமாக பின்தொடர்ந்த மனைவி சரண்யாவுடனான தகாத உறவைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கடுமையான சண்டை நடந்தது. தனது வேண்டுகோளை மீறி சக்தி தொடர்பை கைவிட மறுத்துவிட்டார். மனைவி 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தனது பெற்றோர் வீட்டிற்குச் சென்றுவிட்டார். மனைவியும் குழந்தைகளும் சென்ற பிறகு சக்தி நினைத்தார், நான் ஏன் சேலத்தில் இருக்க வேண்டும்? சரண்யாதான் எனக்கு தேவை. எனவே தனது தாயாருடன் ஓமலூரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கொண்டார். சிறிது காலம் தகாத உறவு மகிழ்ச்சியாக நீடித்தது. ஆனால் கடந்த 6 மாதங்களாக சரண்யா சக்தியை தவிர்க்கத் தொடங்கினார். தனியாக சந்திப்பதையோ வெளியே செல்வதையோ மறுத்துவிட்டார். சக்திக்கு பதற்றம் ஏற்பட்டது. அவளுக்கு வேறு யாராவது புதிய கள்ளக்காதலர் ஏற்பட்டிருக்கிறாரா? அதனால்தான் என்னை தள்ளிவிட்டாள். எனவே அவளை இரகசியமாக கண்காணிக்க முடிவு செய்தார். முதலில் அலுவலகத்தில், பிறகு வெளியே. ஒரு இரவு அவளை பின்தொடர்ந்து சரண்யாவின் வீட்டிற்குச் சென்றார். கதவில் காதை வைத்துக் கேட்டபோது அவள் யாரிடமோ தொலைபேசியில் பரிவுடன் பேசுவது கேட்டது. அசூயையும் கோபமும் அவரை தின்னத் தொடங்கின. நள்ளிரவில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு அதிர்ந்த சரண்யா உள்ளே இருந்தே கேட்டார், யார் அது? சக்தி சொன்னார், நான்தான், கதவை திற, நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். சரண்யா மறுத்தார். இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வந்தீர்கள்? நான் அழைக்கவில்லை. தயவு செய்து போங்க. சரண்யாவின் பிடிவாதத்தால் கோபமடைந்த சக்தி பலமாக கதவை தட்ட ஆரம்பித்தார். அக்கம் பக்கத்தினருக்கு தெரிந்துவிடுமோ என்று அஞ்சிய சரண்யா எப்படியாவது சக்தியை அனுப்பிவிடலாம் என நினைத்து கதவை திறந்தார். உள்ளே நுழைந்த சக்தி கேட்டார், இப்பெல்லாம் ஏன் என்னிடம் பேசுவதில்லை? உனக்காகத்தான் என் மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்தேன். உனக்காகத்தான் ஓமலூரில் வந்து குடியிருக்கிறேன். திடீரென்று ஏன் மாறிவிட்டாய்? உனக்கு வேறு யாரோடாவது தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதா? சரண்யா அதற்குச் சண்டை போட்டார். யாரோடும் தொடர்பு இல்லை என்றார். ஆனால் சக்தி நம்பவில்லை. நான் வரும்போது நீ யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தாயே, உன் போனைக் கொடு, நானே பார்த்துவிட்டு தருகிறேன் என்றார். சரண்யா போனை கொடுக்க மறுத்துவிட்டார். விளக்கை அணைத்ததும் சக்தி சரண்யாவை தாக்க முயன்றார். அப்பொழுது தாயின் குரலில் அதிர்ந்து எழுந்த 10 வயது கிஷோர் ஓடி வந்தான். இந்த நேரத்தில் ஏன் எங்கள் வீட்டில் சண்டை போடுகிறீர்கள்? போங்க, காலையில் வாருங்கள் என்று சொல்லிச் சக்தியை தடுக்க முயன்றான். ஆனால் கோபத்தில் இருந்த சக்தி வீட்டிலிருந்த ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டான். தன் அம்மாவை காப்பாற்ற கிஷோர் முன் வந்தபோது சக்தி அவனையும் தாக்கினான். கூர்மையான கத்தியால் கிஷோரின் தலை மற்றும் கழுத்தில் கடுமையான காயங்கள் உண்டாயின. சரண்யா தன் மகனை காக்க முயன்றபோது அவரது ஒரு கை மணிக்கட்டு துண்டாக வெட்டப்பட்டது. சரண்யாவும் கிஷோரும் இரத்தத்தில் துடித்தனர். சக்தி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். துடித்துக்கொண்டே சரண்யா மிகுந்த சிரமத்துடன் தன் தந்தை வீட்டுக்குச் சென்று கதவை தட்டினார். கதவை திறந்த அவரது தந்தை மணிக்கட்டு அறுபட்டு ரத்தம் சொட்டும் சரண்யாவைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உறவினர்கள் ஓடி வந்தனர். என் பையனை காப்பாற்றுங்கள் என்று சரண்யா கதறினார். உறவினர்கள் வீட்டுக்கு ஓடினர். அங்கு கிஷோர் பேச்சு மூச்சின்றி கிடந்தான். கிஷோரின் உடலை ஓமலூர் காவல்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். கத்தியால் குத்திக் கொன்ற சக்தியை தேடினர். ஆனால் அவர் சேலம் அருகே கருப்பூர் பகுதியில் ஒரு மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார். கருப்பூர் போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். தாக்குதலில் மணிக்கட்டு அறுபட்ட சரண்யாவுக்கு முதலில் ஓமலூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது.
நிலைமை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். போலீஸ் விசாரணையில் இந்த சம்பவம் கள்ளக்காதல் விவகாரத்தில் நிகழ்ந்தது தெரிய வந்தது. ஆனால் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சரண்யாவும் மதியம் 1 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தாயும் மகனும் ஒரே நாளில் ஒரே வன்முறையில் இறந்த இந்த சம்பவம் ஓமலூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.